ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னன்றதை பார்ப்போம். துளாராசியில் என்ன ஆரம்பிப்போம். துளாராசியில் சித்திரை, சுவாதி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலு இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வழக்குகள் வரும், வழக்கு தேவையில்லாத வழக்கு வரும். ரெண்டாவது, குரு 10ஆம் இடத்துல போனால் பதவி பறி போகும். அந்த 10ஆம் இடத்துல பதவி பறி போகிறது இல்லாமல் திரும்ப இயர் எண்டுக்குள்ளே கேது வர 10ஆம் இடத்துல போய் உட்காரப்போம். ஸோ அவர் ஒரு பிரச்சனை வர சொல்ல இன்னும் பிரச்சனைகள் வரும். பழைய வழக்குகள், அதாவது ஒவ்வொரு 3 மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்து இருக்கும். ஒரு குதூகூலங்கள் இருக்கும், ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். பர்டிகுலராக அவங்களுக்கு சுவாதி, விசாகம் இது ரெண்டுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செலவுகள் மேல் செலவு வரும், ரொம்ப விரயங்கள் ஏற்படும், கொடுத்த பணம் வராது. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வெள்ளி கோல்டு எதனா போட்டிருப்பீங்க, அந்த பணங்கள்லாம் லாக் ஆகிடும். உடனே ரிலீஃப் ஆகாது, ரிலீஃப் ஆகக்கூடிய நிலைமை இருக்காது. வேலையில் டீக்ரேட் ஆகும், பணம் கையில் நிற்காமல் செலவாகிடும், மற்றவங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் குருவோட பாதகம் இருந்தாலும் சனி நல்லவனாக இருக்கான். சனி ஒரு நல்ல பாதகத்தாக இருந்து அவனோட பார்வையினால் உங்களுக்கு வழிகள் கிடைக்குமே தவிர பிரச்சனைகள் தீர்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஒவ்வொரு 3 மாதமும் சின்ன சின்ன சளி சம்மந்தப்பட்டது, சக்கரை சம்மந்தப்பட்டது, இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்டது, கழுத்து வலி, தலை பாரங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது, தூக்கக்கூடிய நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் மேலே தடையாகி அப்படியே நிற்கும். இதுக்கு என்னடா ஒரு வழி வரமாட்டேன்ற மாதிரியாக பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறது இல்லாமல் வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்க மாறி மாறி போகணுன்ற எண்ணங்கள் வேணால் சாராருங்க. படிப்பு துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி தான் போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். லேண்டில் பர்டிகுலராக பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையாக கரெக்டாக இருந்தால் போங்க, அது லாக் ஆகிடும். விற்க வருவோம் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், லேட் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த 10ஆம் இடம் குரு உங்களை தள்ளி விட்டுரும். அது இல்லாமல் வழி பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பொறுமையாக போங்க. இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த வேலை இருந்தால் போதும், ப்ரமோஷன் வேணால் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக போங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா துளாராசிக்கு மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. அது இல்லாமல் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, இடுப்பு கீழே கால் தலை அந்த பாரம் வந்துடும். பெண்களுக்கு பிரச்சனை. அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர், இது 3மே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ பிளட் செக்கப் எடுத்து வழி பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். குரு மாறுற அன்றைக்கி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ராகுகேதுக்கு முன்னாடியே போய் ராகுகேதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். இந்த குலதெய்வ வழிபாடு கவனம். 3வது நல்ல ஞாபகம் வச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்துட்டா திரும்பி வராது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட் பண்ண புது லேண்டு வாங்க வேணாம். இந்த வருஷம் உங்களுக்கு முற்றிலும் சாதகம். அதுவும் பர்டிகுலராக இந்த 4 மாதமே ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வழி கிடைக்கும். 11ஆம் மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளங்கள், விரயங்கள், செலவுகள், எதிர்பார்த்த வழிகள், வாகனங்கள் இருக்க இடத்துல இருக்காது, அதுக்கு செலவுகள், அந்த வண்டியை விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே தாமதம் பண்ணி ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியே வெற்றி வரும் அப்படின்னு நினச்சி போகும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ராசியில் அதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் பலமாக இருக்குது. குரு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாக போகிறார். அஷ்டமத்தில் இருந்த குரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி
பெரிய பலனை காத்திருக்கான். நல்ல வழி கொடுக்கறதுக்கு இருக்கான். குரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். திரும்பவும் கேது 9ஆம் இடத்துல பாக்கியாபதி மாற சொல்ல நல்ல பலனும். புது வீடு, புது வழி, புது இடங்கள், புது ஊருக்கு போகிறதுக்கான வழிகள் கிடச்சிரும். இடம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசமோ இல்லை ஒரு வழியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப வழிச்சில் ஏறும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத விஷயங்கள் கல்யாணம் ஆக தொடங்கிடும். பழைய வழக்குகள் அண்ணன் தம்பி கூட இருக்காங்க, அந்த வழக்குகள் பிரச்சனை தீர்ந்து வழக்கு மூலியமாக உங்களுக்கு ப்ராப்ளம் தீர்ந்து எது வரணுமோ அது வந்துடும். செட்டில்மெண்ட் பேசுகிறது, பேங்க்கில் பிரச்சனையாகிடுது, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறது, அதுக்கு முன்னாடி அதை பணத்தை கட்டாமல் அதுக்கான ஒரு வழிகள் முயற்சிகள் பண்ணி செயல் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன்ஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொமோஷன்ஸ் வரும். இண்டஸ்ட்ரீஸ் இருக்கவங்க, அதுவும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே தொழில் நல்லாயிருக்கும். அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பலனை காத்திருக்கு. திருமணம் ஆகாத தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி முதல்ல இந்த 4 மாதம், அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு. ஆகஸ்ட்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நிறைய கடன்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி பொறுமையாக போகிறது உங்களுக்கு நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதமே யோகம், நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு, வழிகள் கிடைக்கும். ரெண்டாவது இந்த வாகனங்கள் புதுசாக வாங்குறது, புதுசாக வழி போகிறது, வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, வெளிநாட்டிலே அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுலாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடச்சிடும். எதிர்பார்க்காம வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது பெண்கள் வழியில் வயிறு சம்மந்தப்பட்டது, சூடு, அது இல்லாமல் அடிவயிறு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் கண் பார்வைகள் கொஞ்சம் வயசானவங்களுடைய ப்ராப்ளங்கள் வரலாம். முட்டி, கால், ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இனிப்பு வழிகைகள் நிறைய வரும். அதெல்லாம் சேர்த்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அது இல்லாமல் நிறைய இடத்துல பயணம் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், கவர்மெண்ட் சம்பந்தம் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே எதிர்பாராத பணங்கள் வரும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு எல்லாம் போட்டதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு உயர்ந்து வரும். தைரியமாக இருக்கலாம். காத்திருந்தால் எல்லா வழியிலையும் வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் முருகரை வேண்டது நல்லது. பாக்கியாதிபதியாக உட்காரனால குருக்கு ஒரு பிரீத்தி பண்ணுங்க. பாக்கியாதிபதியாக இருக்கும் எப்பவுமே 9ஆம் இடத்துல கடகத்துக்கு போகிறாங்கன்னா பெருமாள் வீட்டுக்கு போகிறது நல்லது. அதுவும் அனந்த சயனம் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அது இல்லாமல் நீங்கள் ஸ்ரீரங்கம் அந்த மாதிரிலாம் அப்பப்போ போயிட்டு வந்தீங்கன்னா யோகங்கள், வழிகள் நல்ல வழியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்காவது நல்ல வழிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்கிறார். அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு பண்ணது நல்லது. நீங்கள் தனுசு ராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரமே இப்போ நல்லா இல்லை. அஷ்டமாதிபதி குரு போகிறார். அஷ்டமாதிபதி குரு போகிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு நிம்மதி இருக்காது. வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். பணம் அடிமேலே அடிப்படும். பணங்கள் விரயமாயிடும். செலவுகள், வாகனங்கள் தொலைகிறது. எந்தெல்லாம் பொருளை விட்டுட்டு வந்துடுங்க. வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் உங்களை டம்மி பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. வாக்குவாதங்கள், சண்டைகள், மற்றவங்ககிட்ட பேசுகிறத சரியாமல் கேட்காம அவங்ககிட்ட சண்டை போடுறது. அதுவும் நீங்கள் டீச்சர், அதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தொழில் வழியில் இருக்கிறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, கோச்சராக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஸ்லோவாக போகும். எதிர்பார்த்து அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் கோல்டு சில்வர்லேயே போய் இறங்கிடலாம், இல்லைனா ஷேரில் இறங்கிட்டு இருக்கோம். திரும்ப ஒன்று இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கொடுக்காது. எல்லாமே இருக்கும், நாளைக்கு வரா மாதிரியாக இருக்கும், வராது. அது இல்லாமல் பெரிய பணத்தை போட்டுறாதீங்க, பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தொழில்நுட்பங்கள் வழியாக எந்த ஒரு வேணால் இன்வெஸ்ட் பண்ணியாருங்க. ரெண்டாவது உங்களை கடன் கேட்டு வாங்கி போய் அந்த பணத்தை திரும்பி தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விட போகுது. பெரிய வேலைகளை தள்ளி விட்டுரும். விசா கிடைக்காது. எக்ஸாம் எழுதலாம், நீட்டில் போய் எழுதணும், ஒரு புது வழியான எக்ஸாம் எழுதலான்னா அந்த எக்ஸாமில் பெரிய எதிர்பார்த்த மார்க்களோ வழியோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வழி பண்ணுறது தான் நல்லது. அது இல்லாமல் தொழிலில் பெரிய ப்ராப்ளம் வரும். கனவு மனைவிகளை ஒற்றுமையில் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிம்மதி இருக்காது. பர்டிகுலராக போராட்டத்துக்கும் மூலத்துக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணன்றது ஒரு தடையாக இருக்கிறது, பெரிய தடையாக இருக்கும். ஒரு 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 வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, வழி இருக்காது. எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். பிரச்சனை தீராது. பிரச்சனைகள் வழி வகுத்துனே போகுமே தவிர தீராத ஒரு நிலைமை வந்துடும். அது இல்லாமல் முருகு, மார்பகம், வயிறு, ரெண்டாவது அந்த ப்ரெஷர், டென்ஷன் ஆகிறதுனால
ஹார்ட் சம்மந்தப்பட்டது தலை, அதாவது தலை பாரங்கள், அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வந்து யாருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்காதீங்க. நேராக போய்ட்டு ஒரு பேங்க்கில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறது, கடன் வாங்கி வழி பண்ணுறது, கடனில் நிறைய போக வேண்டிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் சிவபெருமான், சிவனை டெய்லி வேணும். வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடு சுத்தமாக வச்சுனா தான் உங்களுக்கு வழிகள் வரும், யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போய் அர்ச்சனை பண்ணுறது, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குருக்கு வந்து பயிற்சி பண்ணினாங்க. குருவோட வழியை அவங்களுக்கு வழி பண்ணுறது நல்லது. குரு பயிற்சி பண்ணி ஆகணும். திருநள்ளாறு போயிட்டு வருது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி போயிருக்கார், அசரார் சனி ஆகிட்டார். குரு அஷ்டமத்தில் போகிறார். கண்டிப்பாக இந்த இயர் எண்டு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை முட்டியில் அடிப்படுறது, இடுப்பில் அடிப்படுறது, அது பர்டிகுலராக சின்ன பசங்க இந்த வாகனத்தில் எடுத்துன்னு போகிறது வேணாம். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்களுக்கு வழிகள் சரி இருக்காது. எல்லாமே வந்து ஸ்பீடாக ஓட்டுறது, இது பண்ணுறது அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பயணம் பண்ணுறதுல நாள் பார்த்து போகிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த வழிகள் இதில் கிடையாது. தனுசுக்கு எதிர்பார்த்தது இல்லை. ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு நம்ம குழப்பவாதி ஆகிடுவீங்க. நீங்களே குழப்பமாக இருக்க என்னடா வரலையான்னு. ரெண்டாவது வழக்குகள்லாம் வந்து தேங்கிடும். வழக்குகள்லாம் தள்ளி போட்டே தான் போவாங்க. எதிரி தான் பலமாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ பின்னாடி நல்லா வந்துடும். இருந்தாலும் முதல் 4 மாதமே சரியில்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கை கட்டின்னு பொறுமையாக போகிறது, மற்றவங்க பேச்சை கேட்டுறது, பெரியவங்க பேச்சை கேட்குறது, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வழி போனால் உங்களுக்கு எல்லாமே நலங்கள் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.